சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா, மீனா ஏதோ முக்கியமான முடிவெடுக்க போறேன்னு சொன்னாலே, அது என்னவா இருக்கும்? என்ன இருந்தா என்ன பாட்டி, மீனா எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். அவ எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆனா அவ அப்படி என்ன முடிவெடுக்க போறான்னு எனக்கு தெரியலையே. ஏயா, ஏன் அப்படி பாக்குற? நான் தான் படிக்காதவ. அவ என்ன சொன்னாலும் எனக்கு சரியா புரியாதுன்னு அவ எது சொன்னாலும் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நீ படிச்சவன் தானையா? என்ன ஏதுன்னு கேட்டு சரியா விசாரிக்க வேண்டாமா? நீயும் கேட்காம சரின்னு சொல்லிட்ட. நீ எல்லாம் என்ன படிச்சியோ? நான் சரின்னு சொன்னது உங்க காதுல விழுந்துச்சு. ஆனா என்ன ஏதுன்னு கேட்டது உங்க காதுல விழுகல, அப்படிதானே? நான் உங்க முன்னாடி தானே பேசினேன். நீங்களும் நான் பேசுனது கேட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? மீனா தான் எது கேட்டாலும் அவ எல்லாத்தையும் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கால. நான் அவகிட்ட வேற என்ன கேக்குறது? மீனாவை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? மீனா போன் பண்ணாளா? ஆமாமா, இப்பதான் அவளே போன் பண்ணி வச்சா. ஏண்டா, மீனா போன் பண்ணா என்ன கூப்பிட மாட்டியா? அவ ஏதோ அவசர அவசரமா பேசிட்டு வச்சிட்டாமா. அப்புறம் எப்படி நான் உங்களை கூப்பிடுறது? சரி, அவ எப்ப வராளாம்? அது சொல்லலமா. ஏன் சென்னைக்கு போனதுல இருந்து போனே பண்ணலையா? அதுக்கும் பதில் சொல்லமா. டேய், அப்புறம் அவ என்னடா பேசினா? நான் எதுவும் பேசலமா. ஓ, அப்போ உன் பாட்டி பேசினாங்களா? அத்த, என்னத்த சொன்னா மீனா? பேசுனது பூரா அவன் தான். என்கிட்ட ஏதோ முடிவு எடுக்கணும், என் முடிவு சரியா இருக்குமான்னு கேட்டா. அவ்வளவுதான் என்கிட்ட பேசினா. முடிவா? என்ன முடிவது? ராம், அவ என்ன கேட்டா? நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் அவ பேசுனத பத்தி சொல்லாம நீ உன் பாட்டியே பாத்துட்டு இருக்க? உன் பாட்டி என்னடான்னா உன்னையே பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் பேசினான்னு சொல்லேடா. மீனா போன் பண்ணாமா, ஏதோ முடிவெடுக்க போறாளாம். அதுக்கு எங்க பெர்மிஷன் கேட்டாமா. என்ன முடிவுனா எடுத்துக்கோன்னு நாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டோமா. அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேமா. அதுதான்டா, எந்த விஷயத்துக்கு முடிவெடுக்க போறாளாம்? அப்ப என்ன ஏதுன்னு தெரியாம தான் ரெண்டு பேரும் பெர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆமாமா, அங்க அவளுக்கு என்ன பிரச்சனையோ அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்காளோ தெரியலையேம்மா. ஆனா எதுவா இருந்தாலும் போன் பண்ணி கேக்குறாங்க, அத நம்ம மதிக்கணும் இல்லம்மா. அதுக்காகத்தான் நான் பெர்மிஷன் கொடுத்தேம்மா. நான் மட்டும் இல்ல, பாட்டியும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. பெர்மிஷன் மட்டும் இல்ல, என்ன வேணா செய்யுன்னு தைரியமும் சொன்னாங்கம்மா. என்னத்த, என்ன எதுன்னு தெரியாம தான் ரெண்டு பேரும் பெர்மிஷன் கொடுத்தீங்களா? என்னம்மா பண்றது, அது மீனா எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும்னு எங்களை விட நீங்க தானம்மா சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் என்னம்மா, விடுங்கம்மா, அவ ஏதாவது செய்யட்டுமா, செஞ்சுட்டு வரட்டுமே. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமா. ஐயோ, என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு மொத்த சொத்தையும் கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கு முன்னாடி கேட்கணும்னு தோணி இருக்கும். அதுக்கு தான் போன் பண்ணி கேட்டிருப்பா. அவ்வளவுதாம்மா. ஓ, அதுதான் முக்கியமான முடிவா? அதுவா தாம்மா இருக்கும். அவ எப்பவும் நம்ம எல்லாத்தையும் கேட்டு தானம்மா எல்லா முடிவும் எடுப்பா. இப்பவும் பாருங்க, சொத்து வாங்குறதுக்கும் கையெழுத்து போறதுக்கும் கூட கேட்டு செய்யணும் தான் போன் பண்ணிருக்கா. என்னவோ, அவ போன வேலை நல்லபடியா முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா அதுவே போதும். எனக்கு வேற உங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் எப்ப வாய திறந்து கோவில் கும்பாபிஷேகம்னு பேச ஆரம்பிச்சிருவாரோங்கிற பயத்திலேயே. மா, அதுக்கு நீ ஏமா பயப்படுற? கோவில் கும்பாபிஷேகம் நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்குள்ள மீனா வந்துடணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். நான் வேற புது கம்பெனில ஷேர் ஹோல்டர் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக மீனா கிட்ட பணம் வேற கேட்டு வச்சிருந்தேம்மா. அவ பணம் கொடுத்தா பணத்தை கட்டி பிசினஸ் ஆரம்பிக்கலாம். எங்க? அப்போ நீ பிசினஸ் பண்ண போறியா? இத ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? அது இல்லம்மா, இன்னும் பணம் கைக்கு வரல. அது வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாட்டையும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமேன்னு. பாத்தீங்களா, மீனாவாலதான் இதெல்லாம் நடக்க போகுது. உண்மையிலேயே அவ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தாண்டா. இதுல நீங்க கேட்ட 5 கோடி ரூபாய் இருக்கு. ஒரு நிமிஷம், பணத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பத்திரத்தை கொடுக்கறீங்களா? கொடுத்துறியா? இப்ப பணத்தை எடுத்துக்கோங்க. இப்ப எடுறா. இங்க பாருங்க, இனிமே இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
இந்த இடம் இனிமே ஆசிரமத்தோட சொத்து. சரிம்மா.